ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மிளகுத்தூளையும் அதுக்கேற்ற ஜாடியும் பார்த்துடலாம். இதை எடுத்து அப்படியே அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஈரப்பதம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியும். அரைக்கும் போது அது கூட சேர்த்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப நாளுக்கும் கெட்டு போகாது. அதுக்கேற்ற கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பருக்குனே செஞ்ச மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஆப்பிள் ஜூஸோட சின்ன வாட்டர் பாட்டில். இதை வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குடித்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிடுங்க. அதில் வந்து எந்த தண்ணியுமே ஒட்டி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பரில் கொட்டி அந்த வாட்டர் பாட்டிலில் போட்டிங்கன்னா சைடில் வந்து எதுவுமே சிந்தாது. நமக்கு சீக்கிரமாக அந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இந்த கண்டெய்னரோட ஸ்ட்ரக்சரும் மேலே இருக்க மூடியோட கலரும் பார்க்குறதுக்கு பெப்பருக்குன்னே இருக்க மாதிரி இருக்கும். மறக்காமல் உங்கள்கிட்ட இந்த பாட்டில் இருந்துச்சுன்னா மிளகு அரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆம்லேட் ஆஃப்-ஆயிலில் போடும்போது இதை எடுத்து டக்குன்னு போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டிங்கனாலும் சௌரியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.